ஊருகள்ல எல்லாம் மலை பகுதிகள்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ஆனா இந்த குரூப்ல இருந்துச்சுன்னா ஆட்சியில மழை அங்க இருந்துச்சான்னு கேட்கும் உங்க பிள்ளைங்களே உங்கள்கிட்ட. அந்த அளவுக்கு மரத்தை வெட்டி மலைய வெட்டி சூறையாயிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பணம் எல்லாம் அரசாங்கத்துக்கு வரல. அதனாலதான் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொன்னுல இருந்து பணம் வரல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் அம்மா இருந்தப்ப 1 பைசா வெளில போகாது, கரெக்டா வரும் அரசாங்கத்துக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுலயே புரிஞ்சுக்கலாம். அதுல பெரிய அளவுல வர்றது அதுவும் அரசாங்க கஜானாவுக்கு வரமாட்டேங்குது, வேற எங்கேயோ போயிடுது. அதெல்லாம் நம்ம நகர்த்தி கொண்டு வரணும். திருப்பி கொண்டுட்டு வந்தா மக்களுக்கு தாராளமா செய்யலாம். இவ்வளவு கடை வாங்குற வேலையும் இல்ல. என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதுல நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. படிச்ச பசங்க இங்க இருக்கிறவங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா டாஸ்மாக்ல இப்ப இந்த பாட்டில் விக்கிறாங்க. ஒரு 180 ml பாட்டில் 160 ரூபா. அம்மா இருந்த பையனா அது 80 ரூபா. நல்லா கேளுங்க, 80 ரூபா கூட வச்சிருக்காங்க. சரி, அப்ப அரசாங்கத்துக்கு கூட பணம் வரணுமா வர வேண்டாமா? வரணும். இது சாதாரண கணக்கு. அடுத்தது படிப்படியா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த கேஸ் வர அட்டைப்பெட்டிகள் இருக்குல்ல, அதெல்லாம் முன்ன இந்த பழைய இது பேப்பர்காரவங்க இவங்க எல்லாம் அம்மா இருந்த பையெல்லாம் அவங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க. இப்ப அப்படி இல்ல. அந்த கடையில உள்ளதை எண்ணி அடுக்கி வைக்கணும். அது டாஸ்மாக்கு தான் போகணும். அதுல என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்தது சொல்றேன். அடுத்தது பாட்டில். அந்த பாட்டில பாட்டில்காரவங்க ரோட்ல இருக்கவங்க அவங்க எடுத்து அதை கொண்டு வித்துக்குவாங்க. இப்ப என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க? என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, அந்த பாட்டிலையும் டாஸ்மாக் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இதே இப்ப 2 மாசமா கொடுக்கறது இல்ல. இந்த சாதா ஏலப்பாளைய அதை எடுத்து விற்கும், அதுக்கெல்லாம் விடுறது இல்ல. திருப்பி இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, ஆக அட்டைப்பெட்டி போயிடுது, திருப்பி பாட்டில் போயிடுது. இது ரெண்டையும் வச்சு அந்த கம்பெனிகள்ல தயார் பண்ற கம்பெனில 2 அதிகாரிங்க டியூட்டியில 24 மணி நேரமும் இருக்கணும். அந்த அதிகாரிகளை திமுகவுக்கு வேண்டிய ஆளா போட்டுக்கிட்டு அங்க அவங்க மிஷினை ஓட்டி இந்த பழைய பாட்டில் எடுத்து போனாங்களா, பழைய அட்டை போச்சா, அதுல நிரப்புறது. திருப்பி சீல் பண்ணி அந்த மேல போடுற மூடி மட்டும்தான் புதுசு போட்டுட்டு இதுக்கு 1000 ரூபாய்னு அரசாங்கத்துக்கு வரி அப்படின்னு 800 ரூபா 900 ரூபான்னு சீல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி கையெழுத்து போட்டாதான் அது லாரியில ஏத்தி வெளில போகும். அதிகாரியும் அவங்களுக்கு வேண்டியவங்களா போயிடுறாங்க. அதிகாரி அங்க இருக்கா உள்ளார இல்லையான்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். இது என்ன ஆகுது, அந்த முத்திரை தீர்வை போடாம, அதாவது வரி கட்டாம நிறைய லாரியா வெளில போயிடுது. இந்த பணம் யாரு வீட்டுக்கு போகுது, எங்க போகுது? அதனாலதான் அரசாங்கத்துக்கு வருவாய் வரமாட்டேங்குது.